வணக்கம். இதுவரைக்கும் இந்த பைத்தான் சீரீஸில் வந்து நம்ம எண்கள் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம், ஸ்ட்ரிங் எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து லாஜிக், அதாவது லாஜிக்னால் வந்து தத்துவம்னு வேணால் சொல்லலாமா, அப்படின்னா ஆம் இல்லை, இல்லாட்டினா உண்டு இல்லை, உண்மை பொய், அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் வந்து எப்படி அதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அது எப்படி பைத்தானில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், எது உண்மை எது பொய் அப்படின்னு. ஸோ உதாரணத்துக்கு பைத்தானில் வந்து ட்ரூனா உண்மை, ஸோ ஃபால்ஸ்னா பொய். ஸோ இப்படி தான் வந்து பைத்தான்குள்ளே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போது நான் சில ஆப்ரேட்டர்ஸ் நான் சொல்கிறேன். இதுவே 5 வந்து 6 விட பெரியதா, இதுனா பெரியதான்னு அர்த்தம். லைக் இப்போது அந்த வாய் பார்த்தீங்கன்னா அந்த வாய் வந்து 5 நோக்கி பெருசாக இருக்குது. ஸோ 5 வந்து 6 விட பெரியதா, ஸோ அது வந்து ஃபால்ஸ்னால் பொய். சரி, 7 வந்து 5 விட பெரியதா, ஸோ உண்மை. 7 வந்து 5 விட பெரியது. 5 7 விட சின்னதா பார்த்தீங்கன்னா இந்த வாய் வந்து 7 பக்கம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெஸ் தென்னு சொல்லுவாங்க, இது வந்து கிரேட்டர் தென்னு சொல்லுவாங்க, பெரியதா அப்படின்னு போடுறது. ஸோ இது போட்டிங்கன்னா இதுவும் உண்மை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம உண்மையாக பொய்யான்னு வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம சரி பார்க்குறோம். இது எதுக்கு வந்து இதெல்லாம் சரி பார்க்குறோம், எதுக்கு வந்து இதெல்லாம் உபயோகப்படும்னு வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் கிரேட்டர் தான் சொல்லியிருக்கேன், இப்போ லெஸ் தென் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்னொன்று வந்து இது இருக்குது. ஓகே, இப்போது 5 ஈக்குவல் டு 5. ஸோ ஓகேங்களா? ஸோ ஆமாம், 5 ஈக்குவல் டு 5. நம்ம எப்போவுமே ஈக்குவல் டு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். வந்து அது வந்து ஒரு ஈக்குவல் டுவை போட மாட்டோம், 2 ஈக்குவல் டுவை போடுவோம். அது ஏன் அப்படி போடுறோம் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது ஏ ஈக்குவல் டு 8ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஒரே ஒரு ஈக்குவல் டுனா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்படின்னா வந்து ஏக்கு வந்து இந்த 8ன்ற வேல்யூ வந்து அசைன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 8ன்னு இருக்கும். ஆனால் ஏ டபுள் ஈக்குவல் டு 7, ஓகே 8னா இது என்ன பண்ணுன்னா ஏக்கு வந்து 8 தள்ளாது, ஆர் அதுக்கு பதிலாக இந்த ஆப்ரேட்டர் வந்து கம்பேர் பண்ணும் ஏ வந்து 8க்கு ஈக்குவலாக. ஸோ அதுதான் வந்து இந்த சிங்கிள் ஈக்குவல் டுக்கும் டபுள் ஈக்குவல் டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்போது 5 ஈக்குவல் டு 6 நிச்சயமாக இல்லை, ஸோ பொய்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபால்ஸுன்னு வந்து சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஓகே இன்னொன்று நாட்டுன்னு இருக்குது. நாட் ட்ரூனா ஃபால்ஸ், அதாவது உண்மை இல்லாதது பொய். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. லைக் என்னென்னா ட்ரூ, அதாவது இப்போ ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு கொலை வழக்கு. ஸோ அந்த கொலை வழக்கில் கில்லர் வந்து அதான் அக்யூஸ்ட் ப்ரெசண்ட்டாக, அதாவது சம்பவம் நடக்கிற இடத்துல வந்து அக்யூஸ்ட் ப்ரெசண்ட்டாக. ஓகேங்களா? இப்போ ஐ விட்னஸ் இருக்கா? ஓகேங்களா? ஐ விட்னஸ் இருக்கா? இல்லை, ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போது இவன் கொலை பண்ணியிருக்கானா, அப்போ வந்து என்ன நடக்கும்னா நிச்சயமாக வந்து அக்யூஸ் ப்ரெசண்ட்டான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் அதாவது இதுவும் அதுவும், அக்யூஸ்டும் அங்கே இருக்கணும், ஐ விட்னஸும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் கிட்ட கேட்டோன்னா ஜட்ஜி தீர்ப்பு சொல்கிறாரோ இல்லையோ பல வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து நமக்கு இமீடியட்டாக தீர்ப்பு சொல்லிடும். ஸோ அக்யூஸ் இருக்கிறாங்க, ஆனால் ஐ விட்னஸ் இல்லை. அதாவது ரெண்டுமே வந்து உண்மையினா தான்
இந்த ஆண்டு வந்து உண்மை தரும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆர்ன்னு இருக்குது. ஸோ ஆர்னா என்னென்னா, ஓகே சரி அது பார்ப்போம். இப்போது ஓகே இது வந்து எப்படி சொல்கிறது, ஓகே கேக் இருக்கா, கேக் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று வந்து பீஸா இருக்கா. ஓகே பீஸா வந்து இல்லை, ஃபால்ஸ்னே வச்சுப்போம். ஆனால் சாப்பிடலாமா? ஸோ சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேக் ப்ரெசன்ட் ஆர் ஏதோ ஒன்று நான் சாப்பிட்டு போவேன். கேக்கு தான் நான் சாப்பிட மாட்டேன், பீஸாவும் சாப்பிடுவேன். ஓகேங்களா? ஸோ பீஸா ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட முடியும். ஏன்னா இது இல்லைன்னா அது எது இருந்தாலும் சாப்பிட முடியும். ஓகேங்களா? இப்போது என்ன ரச சாதமோட ஒரு கூட்டு இருந்தால் என்ன, பொரியல் இருந்தால் என்ன, புட்டு இருந்தால் என்ன, ஏதோ ஒன்று தொட்டு சாப்பிட்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஆறுனா இது, ஆண்டுனா இதுவும் அதுவும், ஆறுனா இது அல்லது அது. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டு பார்ப்போம். ட்ரூ அண்ட் ட்ரூ எப்போதுமே வந்து ஆண்டுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ட்ரூ இருந்தால் தான் அது ட்ரூவாக இருக்கும். ஏதோ ஒன்று ஃபால்ஸ் இருந்தால் அது ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆருக்கு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ், ஆரோடைய ரெண்டு பக்கமும் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லாஜிக் ஆப்ரேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுவே நாட் ஆஃப் ட்ரூ அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபால்ஸுன்னு வரும். பட் ஓகே சரி இதில் வரல. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த நாட் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ நாட் வந்து இதோ இங்கே போட்டிருக்கோம், இந்த 11வது ஸ்டேட்மெண்ட்டில் போட்டிருக்கோம். பட் ஆனால் ஓகே சில லாங்குவேஜஸில் வரும், பைத்தான்லாம் இல்லை. நான் வந்து பைத்தான் குருலாம் கிடையாது. நான் வந்து கற்றுக்கும் போது அப்படியே இந்த வீடியோவும் போடுறேன். ஸோ மற்றவங்களும் கற்றுக்கலாமே அப்படின்னு. ஸோ ஓகே இப்போது நம்ம கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென், ஸோ கிரேட்டர் தென் பார்த்துட்டோம், லெஸ் தென் பார்த்துட்டோம், ஈக்குவல் டு பார்த்துட்டோம், ஆண்டு பார்த்துட்டோம், ஆர் பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொன்று வந்து இருக்குது. இப்போது 6 கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் டு 5. இது வந்து என்னன்னு ஓகே, அதாவது 6 வந்து 5 விட பெருசாக ஆர் 6 வந்து 5க்கு ஈக்குவலாக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி 6 5 விட பெருசு, அதனால இது ஆமாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 6 வந்து 6 விட பெருசாக, இல்லாட்டினா 6 கூட இல்லாட்டினா 6 வந்து 6க்கு ஈக்குவலாக. ஸோ இது ட்ரை பண்ணி பார்ப்போம். 6 வந்து 6க்கு ஈக்குவல். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் டு. ஒன்று அது பெருசாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா அது ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? சமமாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 6 வந்து 7 விட பெருசாக, ஆர் 6 வந்து 7க்கு ஈக்குவலாக. ஸோ ஃபால்ஸ். 6 வந்து 7க்கு பெருசும் கிடையாது, 6 வந்து 7க்கு ஈக்குவலும் கிடையாது. ஸோ இது இப்படி போட்டிங்கன்னா ஓகே. இப்போ இப்படி பண்ணலாம், 6 வந்து 7 விட லெஸ்ஸாக, ஆர் 6 வந்து 7க்கு ஈக்குவலாக. இது ட்ரூ, 6 வந்து 7க்கு லெஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி போட்டிங்கனாலும் ட்ரூ வரும். பட் ஆனால் இப்படி போட்டிங்கன்னா ஃபால்ஸ். 6 வந்து 5 விட சின்னது கிடையாது, 6 வந்து 5க்கு ஈக்குவலும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஆர் இது வந்து நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம், பெரியதா இல்லாட்டினா சமமாக. இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம், சிறியதா அல்லது சமமாக. ஓகேங்களா? ஸோ
என்ன சொல்கிறது, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் இது வந்து நம்ம பூலியன் அல்ஜிப்ரான்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் கம்ப்யூட்டருடைய அடிப்படையே. ஸோ பைத்தானில் வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோலேருந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஓகே, வீடியோ வந்து பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. விரைவில் சந்திப்போன்னு நம்புவோம்.